இப்படி ஒரு உயர்ந்த இல்லைங்கய்யா, பேசிட்டு இருக்கும்போது சீட்டு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? நீ பேசி கழிச்சது போறோம் நிறுத்தியான்னு சொல்ற. பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சோடா கொண்டாந்து கொடுக்கறது மாதிரி வருவாங்க. சோடா கொடுக்கறது இல்லை, இதோட நிறுத்திரு அப்படின்னு காதுகிட்ட சொல்லிட்டு போவார். இவர் என்ன செய்கிறாரு, எழுதி கொடுத்து இன்னதை சொல்லுங்கிறார். திருக்குறளை பற்றி நான் நிறையா சொல்கிறேன், இல்லை திருக்குறள் வகுப்பு எப்படி நடத்தினேங்கிறத சொல்லுங்கிறார். பேச்சை முடிச்சிடாத, இதை சொல்லி முடியுங்கிறார். சொல்லிடுறேன். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அனுப்பி வைக்க வேண்டியவர் அவர் தான். வகுப்பு நான் நடத்தினேன். அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தெரியுமா? 49 பேர் சேர்ந்தாங்க. இது நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இதில் இப்போ கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். 49 பேர் சேர்ந்தாங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஒரு 40 பக்கம் நோட்டில் பேரெல்லாம் எழுதி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். அவங்கள கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுக்கலாம் சார், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க ஏன் சொன்னாங்கங்கிறது எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. இவன் ஞாயிற்றுக்கிழமையில் தான் வெளியூர் போகிறான், இவனை போகாமல் தடுக்க வைக்கிறதுனா இதுதான் வழின்னு நினச்சி செஞ்சுருப்பாங்கங்கிறது எனக்கு அப்புறம் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் சொன்னேன் எப்போ திருக்குறள் கேட்க ஆசைப்பட்றாங்களோ அப்போ நம்ம அதை ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்றேங்க நடத்துகிறோன்ட்டு. ஒரு கோயிலில் பிரகாரத்தில் அவங்ககிட்ட இடம் கேட்டு வாங்கி எல்லாம் நடத்தும். முதல் நாள் போனேன், 49 பேர் வந்திருந்தாங்க. கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு. மறு வாரம் போகிறேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், வராமல் இருக்கக்கூடாதுப்பா, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரணும். நான் வெளியூருக்கெல்லாம் போகாமல் உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இங்கேயே இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் செஞ்சேன். இப்போது மறு வாரம் போய் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தலாம்ட்டு போகிறேன். 13 பேர் தான் உட்காந்துருக்கான். நான் கேட்டேன், எங்கப்பா பாக்கி பேர் 36 பேரை காணுமே, எங்கன்னு. வந்தவனுக்கு நடத்துங்க சாருங்கிறான். வந்தவனுக்கு நடத்துங்க சார். இல்லைப்பா அவங்கெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணி. உங்களுக்கு வந்தவன் முக்கியமா வராதவன் முக்கியமா? வந்தவனுக்கு நடத்துங்க, வராதவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நடத்துங்க சார். எங்கடா போனாங்க அந்த 36 பேர்? நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல, வராமல் இருக்கப்படாதுன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க சார், அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டாங்க. அப்போ எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் படிக்கிறத ஒரு வேலையாகவே அவன் நினைக்கல. இப்போ 13 பேர் ஏன் வந்திருக்கான்னா வேறு வேலை இல்லாததுனால வந்திருக்கிறான். என்னை எப்படி வச்சுருக்கானுன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சுருக்கிறான். நான் சொன்னேன், சரிப்பா நீங்கள் வந்துட்டீங்க, இந்த வாரம் நடத்திடுறேன், அடுத்த வாரம்லாம் வேண்டாம், என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோடு நிறுத்திடுவோம், இன்றைக்கி வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன்னு வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு. எல்லாம் முடித்து கிளம்புற நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர், வசதியானவர், பணக்கார். செவுத்திக்கண்ணன்னு அவரை நாங்கள் அன்பாக கூப்பிடுவோம். மூத்தவர், பெரியவர். தம்பி இருங்க என்னார். என்னன்னு, நாங்கள்லாம் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறோமா? ஏதோ நீங்கள் 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்கிறீங்க,
கேட்குறோம். அது காதில் விழுவுறதே ஒரு நல்லது. இந்த 2 மணி நேரமாவது ஒழுங்காக நல்ல வார்த்தை கேட்போம் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து கேட்குறோம். நான் அடுத்த வாட்டிலேருந்து கிடையாதுங்கிறீங்க. வரமாட்டேங்கிறாங்களே என்ன? உங்களுக்கு என்ன கூட்டம் வரணும் அதானே? நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் அடுத்த வாரம் வந்துடுங்கன்ட்டு. உடனே போகக்கூடாது, வந்துடணும். சரிண்ணே. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போகும்போது பார்க்குறேன், கோயில் வாசலில் போர்டு வச்சுருக்கார். என்னென்னா, நாளை இங்கு திருக்குறள் வகுப்பு நடைபெறும், புலவர் சண்முக வடிவேல் வகுப்பு நடத்துவார், நேரம் காலை 10லிருந்து 12 வரை, அனைவரும் வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே குறிப்பு, விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரைன்னு. சே, இதான் கூட்டத்தை சேர்க்குறேன்னு சொன்னாரா? சரி ரைட்டு அப்படின்ட்டு எப்படியோ வரட்டும் போ அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போகிறேன் கோயிலுக்கு, நடத்தலாம்னுட்டு போகிறேன். உள்ளே போனால் உள்ளே போக முடியல, கூட்டம். இது பூரா அடைச்சி உட்காந்தா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வர முடியும்? இப்போ நடுப்புற இடம் இருக்குது, நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருக்கீங்க, நடுப்புற வரலாம். இது பூராவும் அடைச்சி கீழே உட்காந்துருக்கான் சார். அதில் 100 பேர் உட்காரலாம் சார், 150 பேர் உட்காந்துருக்கான். நல்லா நெருக்கி ஒருத்தர் தொடையில் ஒருத்தர் தொடை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டேன். எல்லாம் திருக்குறள் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமாக வந்து உட்காந்து. நான் உள்ளே வரணும்ல, அங்கேருந்து அங்கே இருந்தவங்கள சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்க ஐயா, உள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே இருந்தவன் சொன்னான், இங்கேயே உட்காரியான்னா. இங்கேயே உட்காரியா? ஏயா ஏயா இங்கே உட்கார, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காரு. இந்த பாரு 2 அண்டாவில் வச்சுருக்காரு, எங்கே போயிடும்? ஆவி பறக்குது. உள்ளே போகிறாராம். உள்ளே லேட்டாக வருவீங்க, முன்னாடி போய் திங்கிணுமா, உட்காரியா. ஆஹா, நம்மளை திங்க வந்தவன்ல முடிவு பண்ணிட்டான் இவன் அப்படின்னுட்டு. இல்லையா, நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னேன். என்ன இதே மாதிரி சொல்லிட்டு தான் 10 பயிலோ உள்ளே போட்டானோ அப்படின்னு. நான் பார்த்தேன், இனி உள்ளே விட மாட்டான். நான் கூட்டம் வரணும்னு நினச்சோம், நம்மளே உள்ளே விடாத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது? நின்றுட்டு இப்படியே நிற்கிறேன். இங்கே நிற்கிறார் செவத்துக்கு, என்ன இங்கே நிற்கிறார். இங்கேன்னு சொன்னார், தம்பி வரல என்ன அங்கேயே நிற்கிறீங்க? என்ன அண்ணே விட மாட்டேங்கிறாங்க அண்ணே. தம்பி இடம் விடுப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும், விடுங்கடா அப்படின்னாரு. அப்போ அங்கே உட்காந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் நடத்தணுமா சார், முதலே சொல்லக்கூடாது அப்படின்னா. ஐயோ, நான் சொன்னதுக்கு நீ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போங்கன்ட்டான். சரின்னுட்டு வந்தால் ஒருத்தன் தலைமையிலெல்லாம் காலை வச்சு மெதுவாக நடந்து வர்றேன். இடையில் ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார்னா? ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க சார். நான் நினச்சேன் திருக்குறளை விறுவிறுன்னு கேட்கணும்னு ஆசைப்பட்றான் போல இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் கேட்கணும்னு ஆசைப்பட்றான், நடத்துவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நடத்துகிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்தேன். வந்து உட்காந்து ஆரம்பித்து 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆளு கிட்ட உட்காந்தவன் எழுதிச்சான், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னா. பொதுவாக பாடம் நடத்துகிற போது யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் கவனிச்சிருக்கான், அதனால தானே சந்தேகம் கேட்குறான் அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா சந்தேகம் கேளுன்னு. இல்லை, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குதுன்னு கேட்டான். என்னத்தை புஸ்தகத்தில் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறியா, என்ன கேட்குற அப்படின்னா. இல்லை இல்லை, அதில் எவ்வளவு இருந்தால் நம்மளுக்கு என்ன, இன்றைக்கி நீங்கள் என்ன எவ்வளவு நடத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். அதான்ப்பா 3 நடத்தியிருக்கேன், இன்னும் 7 சரி கிழிஞ்சது போ அப்படின்ட்டு. ஏய்யா என்னய்யா அப்படின்னு.
இல்லை நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்தியிருக்கீங்க, இன்னும் 7னா எவ்வளோ நேரம் நடத்துவீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கோவம் வந்துட்டு. திருக்குறளை பற்றி தெரியுமா உனக்கு? திருக்குறள் உலகம் திருக்குறளை எப்படி பாராட்டுதுன்னு தெரியுமாடா? ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் டங்ஸ்டன் உலகத்திலேயே அறை கட்டி அதில் இங்கிலீஷ் திருக்குறள் இங்கிலீஷ் பதிப்பை அங்கே வச்சு காப்பாற்றுறான்டா. உலகம் அழிஞ்சாலும் அது அழியப்படாதுன்னு. அவ்வளவு சிறந்த திருக்குறளை நீ 3 இருக்கா 7 இருக்கான்னு கேட்குற அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசு. அவன் பார்த்தான், என்ன சார் கோபமாக பேசுகிறீங்க? பிள்ளை என்ன இந்த இரு சார், நான் என்ன கேட்டேன் இப்போ இவ்வளோ கோவம்? உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா 10ன்னா சார் 20 வேணாலும் நடத்துங்க கேட்போம், ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் முட்டாள்தனமாக அவன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன திருக்குறளையா சொல்கிற? அடையா சார், அது 2000 வருஷமாக ஆறது, இன்னமே ஆறிட போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் சக்கரை பொங்கல் இருக்க சூட்டோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இருக்கு, நம்மளும் இருக்கோம். இது திருக்குறளை இடையில விட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். என்ன சூட்டோடு சாப்பிட்லாம், அதுக்காக தான் நான் சொன்னேன், ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் பார்த்தேன் அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, இந்த விஷயம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்களாவது ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊர் ஊராக போய் திங்கிறீங்க அப்படின்னா. நான் சரிடா போடா அப்படின்ட்டு, அண்ணே கொடுத்துருங்க அண்ணே, இனிமேல் தாங்காது, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருங்க அண்ணே. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்கப்பா, நான் சொல்கிறது ரொம்ப விவரமாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா சுருக்கமாக சொல்லலாம், இப்படி சொல்லலான்னா யோசனை சொல்லிட்டு போங்க, குறள் பொருள் அது மட்டும் சொல்லி விளக்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கை கழுவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் அவசரமாக கை கழுவிட்டு சொன்னான், யோசனை கேட்டிங்களேன்னா ஆமான்னு. அவன் சொன்னான், சக்கரை பொங்க புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் திருக்குறள் நடத்தின கதை இதுதான். என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கைராசி டாக்டரை பற்றி சொன்னார். எங்கள் ஊரில் கைராசி டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார், நல்ல டாக்டர் சார். ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்போ எங்கள் அடுத்த வீட்டில் ஒருத்தருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசானவர், சீரியஸாக இருக்குது, இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 25 பேர் வந்துட்டாங்க, சொந்தக்காரவங்க, நெருங்கின சொந்தக்காரவங்க. அவங்க அப்பா போக மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது. வந்தவனும் போக மாட்டேங்கிறான். 25 பேர் உட்காந்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் 7-8 நாள் ஆகிட்டுது, போக மாட்டேங்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கங்கிறான். என்னடா இது, என்னடா பண்ணுறது? ஒருத்தர் சொல்கிறான், 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடிப்போங்கிறான். இதுக்கு எல்லாத்தையும் கையில் இருக்கிற காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல் இருக்க. 25 பேருக்கு தினம் 3 வேளையும் சாப்பாடு போடுறா எவ்வளோ செலவாகும்? பார்த்தான். அவனுக்கு ஒரு நாள் பார்த்தான், ராத்திரியில் தூக்கம் இல்லை, அப்படி ரோட்டில் அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். அந்தாண்ட வீட்டுக்காரன், என்னென்ன ஏதோ கவலையாக நடக்கிறீங்களே ராத்திரியில், என்ன விஷயம் அப்படின்னா. ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை, தந்தி கொடுத்தேன், இந்த பாரு திண்ணையில் எல்லாம் படுத்துருக்கான் பாரு, 25 பேர் வந்துட்டான், செலவாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, இவனுங்களும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் போய்கிட்டுருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. அதுக்கு அந்த அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான்,
நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்டலாம் என்ன அப்படின்னா, டாக்டர்கிட்ட காட்டலாமா? அடையான்னு நீ இழுத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு தான் சொல்கிறேன் காட்டலாம். காட்டினா அன்னைக்கே மறுநாள் நீங்கள் கொண்டு போங்க, ஒரு 100 ரூபா செலவாகுமா, கொண்டு அவர் அதை மறுநாள் 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் சொல்கிறாரு, என்னையா 7 நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது, நிறையெல்லாம் விருந்தாளிலாம் வந்துட்டாங்க, ரொம்ப செலவாகுது சார். எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார், அதோடு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா. அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? ஏன் சார் இத்தனை நாளாக எடுத்துகிட்ருக்குல்ல, அன்னைக்கே கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வந்தா கையை கொடு. அப்பா கையை எடுத்து கொடுத்தான், அப்படி வச்சார் சார். நாடி பார்ப்பாங்க பாருங்கள், அதை மாதிரி அப்படி வச்சார், தூக்கிட்டு போன்ட்டார், முடிஞ்சு போச்சு. அந்த கம்பவுண்டர் சொல்கிறாரு, எங்கள் டாக்டரு வர்ற கேஸ் எதையுமே அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னது கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவார். இதுக்கு தான் அவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்ன அதோட அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு வர்றாரு போலக்கு, நான் அந்த ட்ரெயினில் நானும் போயிருக்கேன். நான் இறங்கி திருவாரூரில் வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறேன், விடிய காலம் 4 மணி. இவர் வந்தவர் பின்னால் வர்றவர் புலவரே என்னார், ஆஹா டாக்டர் சவுண்டு மாரி இருக்கடான்னு திரும்பி பார்க்குறேன், இவர் தான். இதில் அந்த வண்டியில் தான் வந்தீங்களா, நான் பார்க்கலையா உங்களை? நல்ல வேலை பார்க்கல அப்படியா, இருங்க நான் முந்தைய போகிறேன், நீங்கள் வாங்க சார் அப்படி. இல்லை இருங்க. நம்ம என்ன எனக்கு பயம்னா, பேசிகிட்டு இருக்கும்போது கை பட்டுவிட்டதுன்னு, எதுக்குடா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த வர்றேன், எப்படி போவீங்க வீட்டுக்குண்ணா? நான் ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு போயிடுவேன் சார், நீங்கள் விடுங்க சார். ஆட்டோவா? நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன், வாங்க இங்கே. சரின்ட்டு போகிறேன். டிரைவரை பின்னால் உட்கார சொல்லிவிட்டு அவர் ஓட்ட ஆரம்பித்தார். என்னை பக்கத்தில் உட்காரது எனக்கு பயமாக இருக்குது. நம்ம என்ன அது உட்காரோம்னா ஒரு கை, இப்போ ஹரி இருக்கிறாரு, இவர் தான் டிரைவர்னு வைங்க, கை பட்டுட்டுன்னு வைங்க, இது ஏண்டா இது, ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல விதமாக வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படி எட்டி இப்படியே உட்காந்துட்டேன். போயிட்டே இருக்கிற போது எதுக்கு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு வரான் சார். அதை பார்த்துட்டார் சார். அவர் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏன் சார் நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற. சார் ஏதோ சார் வேறு யாரோ இந்த வேலையை பார்த்துட்டா மறுக்க விடுங்க, என்னை முதல்ல கொண்டு வீட்டில் விடுங்க சார் அப்படின்னு வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ளே அந்த பாடுபட்டு அந்த மாதிரி டாக்டர் அவர். அதனால் போகிறோம் சார். நல்லா சார் அவர் 2 தான் ஹரி சாருக்கு, இந்த 2 கேட்டால் போகிறோம்னு இன்றைக்கி வச்சதனுடைய நோக்கமே அவருக்கு இலக்கை அடைந்து விட்டார். ஏதோ ஒரு ஜாலியாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு, மிக நன்றாக இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் என்னையா பிரச்சனை, யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம ஒரே பதில் சொல்லணும், யாருக்கு தெரியும், தெரியாது என்று சொல்லலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி இனிமையாக கேட்ட எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.